என்னதான் நம்ம பிரியாணி வறுவல் அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு சாப்பிட்டாலுங்க அந்த மட்டன் தண்ணி குழம்போட டேஸ்ட்டில் சாப்பிட்ற சுகம் அப்படிங்கிறது ஒரு அலாதியான டேஸ்ட்டுங்க. நீங்கள் வறுவல் பிரியாணி அந்த மாதிரி செய்கிற அன்னைக்கு தண்ணி குழம்பு மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் சுக்காக்கு இன்றைக்கி எல்லாமே நான் தாளித்து விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை மொத்தமாகவே சுக்காக்குள்ளே ஊற்றிட்டு ஒரு 5-6 எலும்பு கொஞ்சம் கொழுப்பு மட்டும் தனியாக எடுத்து ஒரு குண்டால் போட்டுட்டு சுக்காக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மித்த தண்ணியை பூரா இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சு இருத்து தனியாக ஒரு குக்கரில் ஊற்றிக்கிட்டேங்க. இது கூட ஒரு 10 செல்லு தேங்காய் மட்டும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதுக்குள்ளே ஊற்றி நல்லா ஒரு 5-6 கொதி தளர கொதிக்க விட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்குனா ஒரு அருமையான தண்ணி குழம்பு ரெடிங்க. குழம்பும் நமக்கு கம்மியாக இருக்கும், வேஸ்ட் ஆகாது, டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.